என் ஜாதி கட்சி தலைவன் சீட்டு மட்டும் கொடுக்கல நடக்கிற வேடிக்கை என்ன கோஷ்டியோட வந்திருக்கான். அப்பா என்னப்பா அங்க ஒரே சண்டையா இருக்கு. நம்ம தொகுதி எம்எல்ஏ செத்து போயிட்டார்லப்பா, அதுக்கு இடைத்தேர்தல் வருது. தலைவர் யாரும் நிறுத்தினாலும் அவங்க தான் எம்எல்ஏ, அதுக்கு தான் போட்டி போட்டு இருக்காங்க. ஏன் நடக்கிறதே வேற. கோஷ்டியை கூட்ட வந்து கூச்சல் போட்டா மிரண்டுருவேன் நினைச்சியா? கட்சியை உடைக்க பாக்குறியா? இங்க பாரு, எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்காம வேற எவனுக்காவது கொடுத்து பாரு, அப்ப தெரியும். ஏய், யாருக்கு எப்பப்போ என்னென்ன பண்ணுன்னு கட்சி நடத்துற நான் தான் தீர்மானிப்பேன். நீ யாரியா? ஐயா செங்கல். எந்த செங்கல்யா? கார் கொடுத்து குழந்தை பிறந்துச்சு, அது இவன் தான். என்ன நொச்சுக்குப்பம் தானே? என்ன பையன் 10ஆம் வகுப்புல மாநிலத்தில் முதல் மார்க். அதுக்கு முட்டாய் நிறுத்துறா. இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாசம் முட்டாயம். இங்க பாரு, ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி உன் ஜாதிகார பையலுக்கு சீட்டை கொடுத்து சாட்சி போடலாம்னு நினைக்கிறேன். நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் ஒரு பலமான காரணம் இருக்கும். ஒரு வெங்காய காரணம் இல்ல, ஒரே காரணம் உன் ஜாதி. பேசாம கட்சி பேரை மாத்திட்டு உன் ஜாதி பேரை வச்சுக்க. ஆளுங்கட்சியா இருந்த நாம இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கோம்னா அது ஒன்னாலதான்யா. என்னடா வாய் நீளுது? ஆமா, எனக்கு மட்டும் எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்காம வேற எவனுக்கா கொடுத்து பாரு. கொடுத்தவனையும் வெட்டுவேன், வாங்கினவனையும் வெட்டுவேன். அப்படி உன் ஜாதிக்காரனை சந்தோஷப்படுத்தணும்னா எதுக்கு கட்சியை காட்டு? நல்ல நியூஸ் கிடைக்கணும் வந்து அப்படி கொடை ஆயிடுச்சு அந்த மாதிரி அடிச்சுட்டானுங்க. இது கூட நல்ல நியூஸ் தானே, இது கூட போடலாமே. இவங்கெல்லாம் நம்பி எப்படி நாட்டை ஒப்படைக்க முடியும்? செங்கல் வராயா, இந்த பழியை ஏத்துக்கடா. இந்த நிலைமையில நான் வெளில போனா என்ன நடக்கும் உனக்கு நல்லா தெரியும். இது ஏன் கட்சி இல்லடா, நீ வளர்த்த கட்சி. இந்த தலைவர்லனா உன் கட்சி ஒண்ணும் இல்லாம போயிடும்டா. தலைவர் நீ இதை ஏத்துக்கிட்டா இந்த தலைவர் மேல இருக்க பாசத்துல உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன்னு இந்த உலகமே நம்புண்டா. ஏத்துக்கடா. உன் பையனை டாக்டராவோ இன்ஜினியராவோ நான் படிக்க வைக்கிறேன். உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன்டா. உன் தலைவன் கையெடுத்து கும்பிடுறேன் செங்கல் வராயா. நீங்க கவலைப்படாதீங்க தலைவர். ஒத்துக்க போறியாப்பா? நான் ஒத்துக்கிறேன். சிறுவர் ஜெயில சில வருஷம் தான் தண்டனை. அந்த எம்எல்ஏ போஸ்ட நீ கேளு. எம்எல்ஏ என்னை சீக்கிரமா வெளியெடுப்பா. நான் ஏழையா பிறந்தது உன் தப்பு. நான் ஏழையாவே செத்தனா அது ஏன் தப்பு. அந்த தப்பை மட்டும் நான் செஞ்சிட மாட்டேன்ப்பா. என்ன ஒத்துக்கிறியா? வெளில போய் சொல்லு, எங்க அப்பாவுக்கு தான் சீட்டுன்னு. அப்பா நீயும் வெளில போ. என்ன ரியல் எஸ்டேட்டு? நல்லா இருக்கீங்களா சார்? தம்பி கிரானைட்டு வணக்கம். நல்லா இருக்கியா? ஏய் நீ மனுஷங்க இல்லை, மனுஷன் விழுக்கிறப்ப மாத்திங்க. அட்லீஸ்ட் சித்தார்த் சார் இன்னைக்காவது பார்க்கலான்னு கூப்பிட்டாரு. என் பையன் அவனை நானே சந்திச்சு 2 மாசம் ஆகுது. என்ன சார்? எனக்கு டைம் இல்லைங்க. மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொகுதி முழுக்க சுற்றி வர்றதுக்கே எனக்கு டைம் பார்த்து. என்னைக்கு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் முக்கியமாக சரி செய்யப்படுதோ அது வரைக்கும் எனக்கு ஊன் உறக்கம் கிடையவே கிடையாது. சித்து தங்க சௌக்கியமாப்பா? என்னம்மா ஷில்பா, அங்கிள் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? என்ன அங்கிள், can't you leave him alone for some time? இப்படி எல்லாரும் வந்திருக்கீங்க. ஷில்பா, நான் தான் வர சொன்னேன். ஒரு சின்ன மீட்டிங், அதுக்கப்புறம் all yours. I'll be waiting for you. I'll be there. அவன் சொல்லிட்டு போறது ஒன்றும் தப்பில்லையே, நீயும் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கப்பா. பார்த்துக்கிறேன்ப்பா. அப்புறம் இந்த 3 பேர் கடந்த 2 மாசம் உன்னை பார்க்கறதுக்கு பொதுக்கூட்ட வேலைகளை பார்க்க போறேன். நீங்க இருந்து முடிச்சுட்டு வாங்க, சரிதானே தம்பி? ஒரேடியா 2 மாசம் லேப்லேயே இருந்துட்டீங்க. காரணம் இருக்கு. உங்ககிட்ட வராமலே எல்லா விஷயத்தையும் முடிச்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா முடியல. ஏஞ்சலினா கட்டாயம் இந்தியா வந்தே ஆகணும்னு இருக்காங்களாம். நான் எவ்வளோ சொல்லியும் கன்வின்ஸ் பண்ண முடியல. நான் பார்த்துக்கிறேன். சார், எனக்கு ஒரு பிரச்சனை. இந்த ராமர் மேட்டரில் தான் முரளி போலீஸில் மாட்டி சொதப்பிட்டான். இந்த மாதிரிலாம் சொதப்பிட்டு இருக்காதீங்க. டிசம்பர் 10 முக்கியமான நாள்.
அதுக்கு ரெடியா இருங்க. அசோக், இங்க வாங்க. அசோக், இந்த ஆஞ்சலினா மேட்டர் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். பண்ணிடலாம். மே ஐ கோ ஹெட். என்னடா? டோன்ட் கிரை. பரவாயில்லையே, ஜம்முன்னு இருக்கான். இவர் தான் நம்ம மருந்து சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம். என்ன ஒரு 18 குழந்தைங்களை காவு வாங்கிட்டாரு. எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வச்சிருங்க. எவ்ரி மந்த் ரிவ்யூ பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு காரணம் சொல்லுங்க. I'll miss you. I'll miss you. சார் என்ன சொன்னாரு? டிசம்பர் 10க்காக இந்த பிளான் வைஸ் நடக்க சொல்லி. சரி. இந்த மாஸ்டர் பிளான் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்படியே பண்ணுங்க. நேற்று வரைக்கும் நம்ம கார் கதவை திறந்து விட்டுட்டு இருந்த போலீஸ் நினைச்சு பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. நல்ல வேளை உங்க அப்பா அவரோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி எங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு. யார் சார் அவன்? வந்த கோவத்துக்கு அவனை ஹாஸ்பிட்டலே போட்டு தள்ளிருப்பான். நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஊன்னு சொல்லுங்க. நீங்க 3 பேரும் என் பெனாமின்னு நேத்து வரைக்கும் பெருமாள் தம்பி கூட தெரியாது. ஆனா அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் சுவிட்சர்லாண்டில் என்ன பண்ண போனேன்னு உங்க 3 பேருக்கும் தெரியாது. ஆனா அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். முதல் தடவையா எவனோ ஒருத்தையும் அடிப்படையே ஆட்ட பார்த்துருக்கான். என்ன கள்ளக்கதலா அருவா வச்சு வெட்டுறதுக்கு. ஜி, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். பேரு மித்ரன். அம்மா அப்பா இல்லை, தனியாள். ஆசைப்பட்டு போலீஸ்காரனாக இருக்கான். அவன் போலீஸ் ஸ்டேஷனோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் ஒன்று இருக்குச்சு. உன் எதிரி யார் என்று சொல். நீ யார் என்று சொல்கிறேன். எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அதையே நான் வாழ்க்கையாக்கி ஜெயிப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வரைக்கும் எத்தனையோ பேர் என் பிஸ்னஸில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவங்களையெல்லாம் எதிரின்னு கூட மரியாதை கொடுக்காம மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கியிருக்கேன். ஆனால் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். என்னை பர்சனலாக அழிக்கணுன்னே புறப்பட்டுருக்கான். நான் யாருக்கு பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், என்ன படித்தேன், என் பிஸ்னஸ் என்ன, என்னோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கான். இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கான்பா. இது எதுக்கு அவன் சேர்த்து வச்சிருக்கான்? ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங். புள்ள ரொம்ப ஃபீல் பண்ணுறானே. அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். தம்பி, அவன் யாருன்னு சொல்லு. அந்த ஏரியா கவுன்சிலர் அவன் வீட்டுக்கு அனுப்பி கரண்ட் கனெக்ஷனை, வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணிடுறேன். ரேஷன் கடை, ஆதார் கடை புடிக்கிறேன். என் பவர் யூஸ் பண்ணி அவன் பாஸ்போர்ட்டை முடக்கி அவன் டெல்லிக்கு கூட போகடா பண்ணிப்படுறேன். எப்படி அப்பா? இம்பசில். புல்லட்டோட சின்ன பீஸ் ஒன்று உள்ளுக்குள்ளேயே ஸ்ட்ரக் ஆயிருக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டா பெட்டர். அதுக்காக இன்னொரு சர்ஜரி அவசியமா? ஆஃப் கோர்ஸ், இட் இஸ் எசென்ஷியல். நோவே டாக்டர், நான் இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுவே ரொம்ப லேட். ஐ ஹாவ் டு கோ. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ மைனர் சர்ஜரி மிஸ்டர் மித்ரன். நாளைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன்.
சித்தார்த். டேய் என்னடா சொல்ற? சித்தார்த் வந்தா. டேய் விளையாடாதடா. உனக்கு செடேட்டிவ் கொடுத்துட்டாங்க பாரு. பார்த்தேன். மித்ரா. என்னடா சொல்ற? மித்ரா சொன்னா கேளு மித்ரா. ஏய் இரு. ஏய் மித்ரன். மித்ரா சொன்னா கேளுடா. என்ன பண்ற? இல்லடா நான் அவனை பார்த்தேன். சார் 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 என்ன பண்றீங்க நீங்க? செடேட்டிவ் கொடுத்துருக்கல, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. ஐயோ படுங்க. நிச்சயமா நான் அவனை பார்த்தேன். டேய் இங்க தான் நின்னுட்டு சும்மா வளராத. இல்லடா தெளிவா சொல்றேன். இங்க தான் பார்த்தேன். என்னையே பார்த்துட்டு இருந்தான். டாக்டர் ராமச்சந்திரன் இது ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ். இதை நீங்க இம்ப்ளான்ட் பண்ண உடனே சப்ஜெக்ட் நாங்கள் 24/7 மானிட்டர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆடியோ ஃபீடும் லைவா சேட்டலைட் வழியா எங்களுக்கு வரும். இனிமே அவன் எங்க இருக்கான், என்ன பேசுறான், யாரை பார்க்கறான், என்ன பிளான் பண்றான்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா மிஸ் பண்ணாம நான் தெரிஞ்சுக்க போறேன். நீ தானடா சொன்ன அவன் இந்தியாவிலே இல்லைன்னு. அப்புறம் எப்படி இங்கே வந்திருக்க முடியும்? அப்படியே வந்திருந்தாலும் உன்னை சும்மா விட்டு போவானடா? அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவனை போட்டு தள்ளாம நான் அவனை சும்மா விட்டு வச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி என்ன அவன் விட்டு வச்சிருக்கிறதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன். மைமா அந்த போட்டோல ஏதாவது பின்னு மாத்தி வச்சியா? நான் எதுக்கு மாத்தி வைக்க போறேன்? என்னாச்சு? ஏன் கேக்குற? நீயும் மாத்தலனா அப்ப இங்க வேற யாரா வந்திருப்பாங்களா? சித்தார்த்தே வந்திருப்பானா? அதை தொடாத மித்ரன். உனக்கு டவுட் இருக்குல்ல, நான் கிளியர் பண்றேன். Totally free now. In deep thoughts, huh? இந்த பெண்ணை கொஞ்சம் பிடி. அங்க வச்சிரு. ஆக்சுவலி சித்தார்த்தோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். மஹிமா, இந்த கன் கேஸ்ல சித்தார்த்தோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. Are you sure? இது அவன் தான் எனக்கு கொடுத்தான். அவன் கொடுத்த அன்னிலேருந்து நான் இதை தொடவே இல்லை. அன்னைக்கு வாங்கும்போது கூட நான் க்ளவுஸ் போட்டிருந்தேன். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகுது. சித்தார்த் தான் வந்திருக்கான். விக்கி, அங்க போய் சேர்ந்துட்டியா? 2 minutes, Jay. I'll be in position. Okay. மஹிமாவோட கார் உள்ள வந்துட்டு இருக்கு, ஜி. புல்லட்டோட சின்ன பீஸ் ஒன்று உள்ளுக்குள்ளேயே ஸ்ட்ரக் ஆயிருக்கு. இன்னொரு சர்ஜரி அவசியமா? இட்ஸ் அ மைனர் சர்ஜரி மிஸ்டர் மித்ரன். உங்களுக்கு பெயின் ஏதாவது இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணிடாதீங்க, நானே வந்து பர்சனலாக பார்த்துக்கிறேன். ஜி, கார்ல இருந்து இறங்குறா. கீப் வாட்சிங். எப்போ நான் சொல்றேன்.
எதுக்குடா கூப்பிட்ட? சொல்லு சொல்லுடா. Ji, I have a clear shot at the target. Hold. சொல்லுடா. கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? எனக்காக வந்து தான் பாரு. நம்ம பிரபாகர் சாரோட குழந்தைல அவனுக்கு பர்த்டே வர சொல்லியிருந்தாரு. அதான் உன்னையும் கூப்பிட்டேன். டேய் என்னடா சொல்ற? இதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமாம். Shall I? Hold on. Right. ஏய் ஏதோ ஆசையா பேசுனியடா ஃபோன்ல. நீ கோச்சிக்கிட்டு போனல, அதான். அப்படி சொன்னா தானே வருவேன், அதுக்கு தான். உண்மையை சொல்லு, இதுக்கு தான் கூப்பிட்டியா? வேற எதுக்கு? ஏன் மறுபடியும் அதையே கேட்குற? நீ வரலன்னா விடு. நீ லவ் சொல்லதான் என்ன ஆசையா கூப்பிட்டேன்னு நினைச்சேன். உனக்கு அறிவில்ல? எப்ப பார்த்தாலும் லவ்ன்ற எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்துரு. இப்ப சொல்றேன் கேளு, இந்த ஜென்மத்துல எனக்கு உன் மேல லவ் வராது. ஆள விடு. ஏன்டா இப்படி பண்ற? ஒவ்வொரு வாட்டியும் ஆசை காட்டி என்னைய மாத்திரியாடா. இதுக்கு ஒரேடியா அதை சாவடிச்சிடலாம்ல. அபார்ட். என்ன ஜி, என்னாச்சு? சொல்றத செய். ஓகே ஜி. லக்கி. நானும் உனவா சாவடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. முதல்ல எங்க இருந்து போ. கால் அசோக். ஹலோ அசோக், நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். ஆனால் என்னால் பிரஸ் மீட் இருக்க முடியாது. அப்பாவை கூட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன தம்பி திடீர்னு வரலன்னு சொல்லிட்டீங்க? சிஎம் கூட வந்துட்டாரு. அப்பா இருக்காரு, பார்த்துக்குவார். அவருக்கு தெரியாததா? முக்கியமான பிரஸ் மீட். ஸ்பீச் இதில் இருக்கு. இது மட்டும் படிச்சா போதும். இதை அப்படியே படிச்சிடறேன் தம்பி. தலை. ஹலோ ஹலோ, எவ்வளோ தூரம் தான் ஃபோன் பண்ணுவீங்க? திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார், உங்க அப்பா மருத்துவ அறிக்கையை படிக்காம சிஎம்க்கு எதிராக வேற எதையோ படிச்சிட்டு இருக்காரு. பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. வேற எதையோ படிக்கிறாரா? ஆமா, பிரஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சிக்காரங்க எல்லாம் கொந்தளி போட இருக்காங்க. சரி, இந்த இன்னும் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நெஞ்சு வெளியே உட்கார சொல்லுங்க. சரி அசோக், நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துட்டு இருக்கேன். இதுதான் அப்பா படிச்ச ரிப்போர்ட். அப்பா, நீ 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்த அப்பா நெஞ்சு பிடிச்சே செத்துருப்பேன். அப்புறம் நீ அப்பாவை பார்த்துருக்க முடியாது. யூ இன்காரிஜிபிள். இங்கிலீஷ்ல திட்ட ஆரம்பிச்சிட்டியா? உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருதுப்பா. என்ன கதை தம்பி? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் கூட இருக்கிற மனுஷங்கள்லாம் நம்பாம ஒரு மனுஷ குரங்குக்கு வால் பயிற்சி எல்லாம் கொடுத்து தன் பாதுகாப்புக்காக வச்சிருந்தாரு. 24 மணி நேரமும் அந்த குரங்கு ராஜா கூடயே இருக்கும். ஒரு நாள் இந்த ராஜா தூங்கும் போது ஒரு கொசு வந்து தொல்லை பண்ணிட்டே இருந்துச்சு. குரங்கு நல்லாமோ பண்ணி பார்த்துச்சு, ஆனா அந்த கொசு போகல. கடைசியில் இந்த ராஜா கழுத்து மேலே வந்து உட்காந்துச்சு. ஸோ அந்த குரங்கு ஒரு கூரான வால் எடுத்து ராஜா கழுத்து மேல உட்காந்துருக்கிற அந்த கொசுவை ஒரே போடு போட்டுச்சு. கொசு செத்துருக்கணுமே. பால்வேசியமா கொசு சாகல சாகல. சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தது. 1 மணி நேரத்துக்குள்ள அப்பாவே ரிசைன் பண்றாரா இல்ல நாங்களே டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பட்டுமான்னு கேட்குறாங்க. என்ன மித்ரன் அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னீங்க? பெருமாள் சாமியோட தம்பியை சித்தார்த் அபிமன்யு கொலை செஞ்சிட்டதாகவும் அதுக்கான வீடியோ ஆதாரம் தாங்கிட்ட இருக்கிறதாகவும் ஒரு இன்ஃபார்மர் கிட்ட இருந்து எனக்கு நியூஸ் வந்திருக்கு சார். அவருக்கு எதிராக இன்னும் பல எவிடன்ஸ் இன்னைக்கு நைட்டே எனக்கு கிடைச்சிரும். ஸோ நாளைக்கே அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்க்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை சார். என்ன சொல்கிறீங்க? சித்தார்த் அபிமன்யுவை அரெஸ்ட் பண்ணணுமா? மினிஸ்டரோட பையன். இஸ் a big shot. You know that? உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் சார். இப்போ ஆளுங்கட்சியில் அவருக்கு அகேன்ஸ்டாக தான் சிச்சுவேஷன் இருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் இமீடியட்லி செக் இட். Are you sure? சார், சித்தார்த்துக்கு எதிராக எவிடன்ஸோட ஏஎஸ்பி மித்ரன் வந்திருக்காரு.
எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா இமிடியேட் ஆக்ஷன் எடுக்க சொல்றாரு. எவிடன்ஸோட ஈவினிங் வந்து மீட் பண்ண சொல்றாரு சிஎம். Thank you sir. I'll get prepared for the meeting. தம்பி பாருடா. ஐயோ தம்பி. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். half an hour முன்னாடி தான் அனானிமஸ் கால் வந்துச்சு. கால் பெருமாள் சாமி. என்ன பெருமாள்? சார் என் தம்பியை கொண்டுட்டாங்க சார். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல மித்ரன் உன் தம்பியை தேடுறான்னு. கேட்டியா? இப்போ கொண்டுட்டா பாரு. சார் அந்த மித்ரன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அவனை அங்கே வெட்டி போட்டுறேன். அவனை பழி வாங்குறதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு. சொல்லுங்க சார். எங்க அப்பாவை போட்டுரு. அப்பாவை கொல்லணுமா? புதகுயில காலை விட்டாரு. விட்டா நம்மளையும் ஏத்துட்டு போயிடுவாரு. போட்டு ஃபோன் பண்ணு. என் ஆழ்ந்த அனுதாபங்கள். எல்லா பெரும்புள்ளிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். Positions! You are under arrest. இருபது வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்து நான் மறண்டேன். இந்த நாட்டை நீ என்ன பண்ண போறியோன்னு. இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் இவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். வல்லவனுக்கு வல்லவன் வரத்தானே செய்வான். சைரன் வச்ச வண்டியில் உன் வாழ்க்கைய ஆரம்பிச்சு இப்போ இன்னொரு சைரன் வச்ச வண்டி காத்துக்கிட்டு இருக்கு. உன் முடிவு எழுதுறதுக்கு ஓ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? உன் மனசுல இருக்க கேள்விக்கெல்லாம் பதில் அவர் சொல்வாரு. உலகத்திலேயே நம்ம நாட்டில் தான் சக்கரை நோயாளிங்க ரொம்ப அதிகம். கடல் உச்சின்னு ஒரு வகையான தாவரம் நம்ம ஊர் கடல்ல கொட்டி கிடக்கு. அதுல இருந்து சக்கரை நோய்க்கான மருந்தை குறைஞ்ச செலவுல தயாரிக்கலாம். அது 6 மாசத்துல டயபெட்டிஸை பெர்மனண்டா கியூர் பண்ணிடும். பிலீவ் மீ, இதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இது என்னோட உழைப்பு. நான் கண்டுபிடிச்ச மருந்து இது. அந்த சித்தார்த் வெளிநாட்டுக்கு வித்து காசாக்க பாக்குறான். அப்படி ஒண்ணு நடந்தா அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம நாட்டுக்கு அந்த மருந்து வராது. இந்த மருந்தை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்ன்ற பேராசையில ஒழுங்கா ஆராய்ச்சி செய்யாத அரவர மருந்தை 18 குழந்தைங்களுக்கு கொடுத்து கொடூரமா கொன்னுட்டான். கொஞ்ச நேரத்துல உயிரும் போயிடும். ஆனா இதுக்கெல்லாம் கொடுக்குற ஒரே வேலை இந்த ஆதாரம். Honorable Court, இது நம்ம கடல்ல மட்டுமே மிகப்பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு ரேர் சீவீட். இது மட்டும் ஃபாரின் கண்ட்ரிக்கு பேட்டன்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம நாடு அவங்க கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை ஆயிடும் சார். ஹானரபிள் கோர்ட், திரு சித்தார்த் ஏஞ்சலினா அம்மையாரை கொன்று அவரது சுவிட்சர்லாந்து கம்பெனியை தனக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். அந்த கம்பெனி மூலமாகவே மணிமேகலிடம் திருடிய சர்க்கரை நோய் மருந்தின் ஃபார்முலாவை உலகம் முழுக்க விற்க முயற்சி செய்திருக்கிறார். இதற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அக்யூஸ்டோட எல்லா தப்புக்கும் உடனே இருந்த விக்கியோட வாக்குமூலம். அதோட ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜனாதனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி போதை மருந்து கொடுத்தோம். அவர் ஹைவேல நடக்க விட்டு சாகடிச்சதும் நாங்கள் தான். அசோக் பாண்டியன், சார்லஸ் செல்லதுரை, பெருமாள் சாமி இவங்களை தான் பினாமியா வச்சுக்கிட்டு மெடிக்கல் மாஃபியா, நேச்சுரல் ரிசோர்சஸ்னு தமிழ்நாட்டையே சூறையாடினதுக்கான ரிப்போர்ட்ஸ் இதில் இருக்கு. இட் இன்க்ளூட்ஸ் தேர் பர்சனல் ஃபோன் கால்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். எஸ் சார், நாங்கள் ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணோம். whatever he said is right. மிஸ்டர் சித்தார்த், நாளைக்கு நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தால் எல்லா குற்றத்தையும் நீங்கள் ஒப்புக்கொண்டதாக அர்த்தமாகும். இன்றைக்கு சித்தார்த் அபிமன்யுவை சப் ஜெயிலில் வைக்க இந்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மிஸ்டர் மித்ரன், டேக் சார்ஜ். சார், இந்த மைக்கு, பக்கு, டெக்னாலஜி இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் பேசுவோமா? பக் இல்லாத மாதிரி நடிச்சேன், இப்போ மைக் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? பிரமோத் சார், நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம் சார். கம். சித்தார்த்,
நாம் ஒரு டீல் பேசலாமா? டீல்? ஐ லைக் டீல்ஸ். எவ்வளோ வேணும்? 100 கோடி? 200? ஆக்சுவலி 100 கோடி இல்லை, 100 ரூபாய் நீ எனக்கு கொடுக்கணும்னா கூட அது நான் கையெழுத்து போட்டால் தான் முடியும். உன் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் உன் பிஸ்னஸ், மாஃபியா, ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் முடக்க சொல்லியாச்சு. அதில் சம்மந்தப்பட்டவங்களையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. நீ ஆசையாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சே சுகர் மெடிசன், அதுக்கும் பேட்டன் ரைட் மணிமேகலை பேரில் எடுத்தாச்சு. இப்போ அந்த மருந்து நம்ம நாட்டுக்கு கிடைக்க போகுது. மணிமேகலை பேரில் பேட்டன்டா? அவளுக்கு இந்த ஃபார்முலா கூட என்னன்னு தெரியாது. அவ ஏதோ வளர்னான்றதுக்காக பேட்டன்ட்டே மாத்திருவியா நீ? உலகமே என்ன திரும்பி பார்க்கணும்னு நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது அது. தெரியும். தெரியுமா? அவ வளரல, நான் தான் வளர வச்சேன். அதை முதல்ல கண்டுபிடிச்சவன் அந்த சித்தார்த்தா. அதை அவன் வெளிநாட்டுக்கு வித்து காசாக்க பார்க்கறான். இதை நான் அலோவ் பண்ண முடியாதுன்னு சித்தார்த் கிட்ட சண்டை போட்டேன். அதுக்கு அவன் இது என்னோட உழைப்பு, நான் கண்டுபிடிச்ச மருந்தது, அதனால இதை காசாக்குறது என்னோட இஷ்டங்கிறான். அவ ஏன் இஷ்டம்னு சொன்னாருன்னு சொன்னதை ஏன் இஷ்டப்படி எடிட் பண்ணி மாத்திட்டேன். அவ உன் கண்டுபிடிப்புன்னு சொன்னதா அவ கண்டுபிடிப்பாக்கிட்டேன். பிளேட் ஸ்மார்ட்லி. எல்லாம் உன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். சின்ன சின்ன எமோஷனல் கிரைம்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் பண்ணியிருப்பேன். நீ செஞ்ச அத்தனை ஆர்கனைஸ்ட் கிரைமையும் காலி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு எமோஷனல் கிரைம் தேவைப்பட்டுச்சு. நீ செஞ்ச 1000 தப்புக்கு உன்னை தண்டிக்க நீ செய்யாத ஒரு தப்பு தேவைப்பட்டுச்சு. அதனால வந்த எமோஷனை பார்க்குறியா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, அவனை அடிக்கிற அடியில விளக்கு மாதிரி பிச்சு போயிடும். செருப்பால அடிக்கணும். இவன் ஒரு விஞ்ஞானி, மேதாவி. இவன் கெட்ட கெட்டுக்கு பத்மஸ்ரீ பட்டம் வேற. முதல்ல அந்த பட்டத்தை பிடிக்கிட்டு இவனை தூக்கல தொங்க விடலையா? ஃபங்க்ஷன்ல பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு. நான் சிரிச்சு பேசினேன். அதை வச்சு நீங்களா லிங்க் பண்ணா நான் பொறுப்பு கிடையாது. அவரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்லை, ஒரு தொடர்பும் கிடையாது. அவரை பத்தி இனிமே என்கிட்ட கேட்காதீங்க. நான் என் வாழ்க்கை மொத்தம் நீ ஆர்கனைஸ் கிரைம்ன்ற பேரில் மறைமுகமாக 1000 பேரை சாவடிச்ச, எல்லாரோட வாழ்வாதாரத்தையும் காலி பண்ணேன்னு சொல்ல போனேன்னு வச்சுக்கோ. போய் வேலையை பாருங்க சார்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதே மக்கள்கிட்ட ஒரே நாளில் உனக்கு திருடன்ற பட்டம் வாங்கி கொடுத்துட்டேன். அதுவும் அறிவு திருடன்ற பட்டம். உன்னை தெரியாதுன்னு போய் சொன்ன மந்திரிங்கெல்லாம் உன்னை தெரியுன்ற ஒரே காரணத்துக்காக நீ இங்கிருந்து வெளியே போன அடுத்த செகண்ட் உன்னை சாவடிக்கிறதுக்கு ஆளுங்களை செட் பண்ணிட்டாங்க. இப்போ நீ சேஃபாக கோர்ட்டை ரீச் பண்ணுறதே பெரிய விஷயம். எவன் எங்கேருந்து சுடுவானே தெரியாது. அதை மீறி நீ கோர்ட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு குறைஞ்சது 2 ஆயுள் தண்டனையாவது வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். எல்லாம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு எந்த வழியும் கிடையாது. இப்போ பேசலாமா டீல்? இது உன் உயிரை காப்பாற்ற போகிற புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட். டீல் ரொம்ப சிம்பிள். உன் உயிரையும் சுதந்திரத்தையும் உனக்கே திருப்பி தரேன். ஒட்டுமொத்த இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயப்படாத கிரிமினல்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க அத்தனை பேர் கடிவாளமும் உன்கிட்ட இருக்கு. அது எனக்கு வேணும். இந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டை போட்டுக்கோ. நம்ம இங்கேருந்து வெளியே போன உடனே எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட பெஸ்ட் ஷூட்டர் உன்னை ஷூட் பண்ணுவான். ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை கொல்ல துடிக்கிறவங்களோட பார்வையில் நீ செத்ததாகவே இருக்கட்டும். கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராமில் உன்னை சேஃபாக வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நாட்டை ஏமாத்திட்டு இருக்கிற பல விஐபிங்களோட முகத்திரையை கிழிக்கிறதுக்கு நீ உதவுறதுக்காக நான் தர ஆஃபர் இது. இதுக்கு மேலே தப்பிக்க வாய்ப்பு இல்லைன்றது உனக்கே தெரியும். இல்லை இப்போவும் முடியும்னு நினச்சேன்னா அங்கே பாரு. உன்னை நீ அரெஸ்ட்லேருந்து காப்பாற்றிக்க உங்கள் அப்பாவை கொல்ல பிளான் பண்ணதை நான் பெருமாள் சாமி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து வர வழியில் நம்ம டிரைவர் தூக்கிட்டான். உயிர் போயிடுச்சா? நீ செக் பண்ணியா? சார் கன்ஃபார்ம் சார். அப்போ 21 குண்டு முழங்க அரசு மரியாதையோட நீ தொட்டு கும்பிட்டியா அஸ்தி? அது யாரோடது தெரியுமா? நீ அநியாயமாக கொலை பண்ண என் ஃப்ரெண்டு ஜனாவோடது. அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும் அது ஜனாவோட அஸ்தின்னு, உன் ஒருத்தனை தவிர. எனக்கு 5 minutes டைம் கொடு. நல்ல முடிவாக எடுப்பேன்னு நினைக்கிறேன்.
குட் சாய்ஸ் சித்தார்த். சூரஜ் சொல்லு மித்ரா. எவ்ரிதிங் ஆஸ் பர் பிளான். டேக் பொசிஷன். இந்த கெவ்லார் வெஸ்ட் ஸ்னைப்பரை தாங்குமா? கண்டிப்பாக தாங்கும். இது டைப் 3A செரமிக் அண்ட் மெட்டலோட ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு, ஸ்பெஷலி ஃபார் ஸ்னைப்பர். ஐ சி. அங்கே நிற்கிறவன் கால்கிட்ட ஒரு கோடு போட்டிருக்குல்ல, அதான் அவன் மார்க். சூரஜ், டார்கெட் அப்ரோச்சிங் மார்க். Take aim. I'm at the vantage point. Ready. அது எனக்கு தேவையில்லை, உனக்கு தான் தேவை. எவ்வளவுதான் சொல்றது? Stay with me. காதலி சுட்டா எதிரி மணில மரணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. Come. எதுக்கு நீ கவலைப்படுற? நான் சாகரேன்னு கவலைப்படுறியா, இல்ல நீ கேட்ட எவிடன்ஸ் கொடுக்கலன்னு கவலைப்படுறியா? This is not the time. வா, எந்திரி. நீ கேட்ட எவிடன்ஸ் நான் கொடுத்துட்டேன். எப்படின்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். யோசி எனக்கு நேரம் இல்ல. அது எனக்கு தேவையில்லை, உனக்கு தான் தேவை. புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட். நீ கொடுத்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கல, நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன். நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. சூதா இருந்தால் என்ன, அது தீதா இருந்தால் என்ன, யாதா இருந்தாலும் எனக்கு தோராயமைந்திடுமே. பூலோகம் அதை வென்று அதல பாதாளம் வரை சென்று கோலாகலமாக எந்த ஆட்சி புரி